கார் வச்சிருக்கிற கஸ்டமர்ஸ் நிறைய பேத்துக்கு காமனாக வர ஒரே டவுட், அவங்க கார் இன்ஜின் சீஸ் ஆகிட்டாலோ இன்ஜின் வேலையாயிட்டாலோ ரீபோர் பண்ண பின்னாடி மைலேஜ் எதுவும் ட்ராப் ஆகுமா, பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் கிடைக்காதுன்ற டவுட் நிறைய பேத்துக்கு இருக்கு. உங்கள் கார் இன்ஜின் சீஸ் ஆகிட்டா 3 விஷயத்தை கரெக்டாக தேர்ந்தெடுக்கணும். ஒன்று, உங்கள் காரை யார்கிட்ட வேலைக்கு விட்ற தேர்ந்தெடுக்க வேண்டியது மெக்கானிக் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அந்த லேத்தை ரீபோர் பண்ணுற லேத்தை கரெக்டாக தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் வாங்கி கொடுக்குற ஸ்பேர்ஸை ஒரிஜினலாக ஓயாக வாங்கி கொடுக்கணும். அதாவது மெக்கானிக் இன்ஜினை பிரித்து கொடுத்த பின்னாடி அவங்க லேத்தில் வந்து கரெக்டாக ரீபோர் பண்ணி பிஸ்டன் ரிங்ஸை கரெக்டாக மாற்றி அவங்க ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி தவு கரெக்டாக வச்சு கொடுக்கணும். அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்பேர்ஸ் வந்து ஓய் ஸ்பேர்ஸை கரெக்டாக கொடுக்கணும். உங்கள் இன்ஜின் அசம்பிள் ஆகிறதுக்கு ரீபோர் ஆகி வந்த பின்னாடி உங்கள் மெக்கானிக்கு கரெக்டாக வந்து டைமிங் வச்சு கரெக்டாக அசம்பிள் பண்ணி கொடுக்கணும். இன்ஜின் வந்து அசம்பிள் பண்ணுறப்ப அதை சுற்றி இருக்க பார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணணும். வாட்டர் பம்பில் இருந்து டைமிங் பெல்ட்லேருந்து எல்லாமே செக் பண்ணி எது போயிருக்கோ எல்லாத்தையுமே கரெக்டாக மாற்றிடணும். டர்போ முத கொண்டு கரெக்டாக மாற்றி ஃபிட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களோட இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸும் மைலேஜும் குறையவே குறையாது. நிறைய கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுறாங்க, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேலை பார்க்கணும், இன்ஜினை மட்டும் ரீபோர் பண்ணிட்டு அதை சுற்றி உள்ள பார்ட்ஸ் எதையுமே செக் பண்ணாமல் ரேடியேட்டர் கூட சர்வீஸ் பண்ணாமல் போட்டுறாங்க. அப்படி போடுறதுனால தான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரது காரணம். நம்ம வந்து எல்லா வண்டிக்குமே இன்ஜின் ரெடியாக வச்சிருக்கோம். ரீபோர் பண்ணி உங்கள் வாகனத்துக்கு எது இன்ஜின் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.